ஹாய் டுடே நம்மளுடைய மெகந்தி கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிகினர்ஸ்க்கு வந்து பார்டர் டிசைன் வந்து எப்படி வந்து சொல்லணுமோ அந்த வகையில் நான் சொல்லி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த பார்டர் டிசைன்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற டிசைன்ஸ் ஆல்சோ இதே தான் நான் பிகினர்ஸ்க்கும் நான் சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் அண்ட் மெகந்தி கிளாஸஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. எனக்கு பியூட்டிஷியன் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல, எக்ஸாம் டீட்டெயில்ஸு சர்டிஃபிகேட் எப்படி ப்ரொவைட் பண்ணணும்னு இருக்குது. மிச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுறேன் 2 கிளாஸஸ்க்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்கள் டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிங்க. கூடிய சீக்கிரமாகவே உங்களுக்கு டைலரிங் கிளாஸஸும் அப்லோட் ஆகிடும். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் டிடிகன் ஃபேஷன் கிரியேட்டிவ் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்டர் டிசைன் வந்து தான் சொல்லித்தர போகிறேன். இந்த பார்டர் டிசைன் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உள்ளங்கைக்கு கீழே, அதாவது மணிக்கட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த ப்ளேஸ்லேருந்து கீழே வரைக்கும் போடுறதுக்குங்க. இப்போ இந்த பார்டர் டிசைன் தான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் டிசைன்ஸ் போடுறதுனாலும் போடலாம். ஆனால் பார்டர் டிசைன் ப்ரைடலுக்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடல் மெஹந்திக்கு இந்த பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். வாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து நிறையா, அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ணின இந்த பார்டர் டிசைன்ஸை தான் உங்களுக்கு பிகினர்ஸுக்கு ஈஸியாக இதில் வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸஸ் அண்ட் ஆரி கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளேக்கு தெரியல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு பழகுங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன், இந்த லைன்ஸ் போடும்போது நான் பார்த்திங்கன்னா நடுவால் வந்து பார்த்திங்கன்னா நான் டார்க்காக ஷேட் கொடுத்துருக்கேன். அது வந்து பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் வந்து அது வந்து கிறுக்கிட்டு வரல, நான் வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேவா? மெகந்தியை நல்லா ப்ரெஷ் பண்ணும்போது அந்த டிசைன் வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புக்லெட்டில் போடாதீங்க. ஓகேயா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நார்மல் ஷீட், ஓகே, நார்மல் ஒரு ஒயிட் பேப்பர், சாதாரண ஒயிட் பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் புக்கில் போடுங்க. ஓகே? அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வரும். டைரெக்டாக போய் ப்ராஜெக்ட் புக்லேயே நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக வரும். யாருக்கும் ஃபஸ்ட் எடுத்தோடனே மிஸ்டேக் வராதுன்ட்டுலாம் இல்லை. பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வரும். மிஸ்டேக் வந்தக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணுவீங்க. ஓகேயா? அதனால் எந்த வரையும் பண்ணிக்க வேணாம். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, என்னோடய ஹேண்ட் எப்படி போகுது, நான் வந்து கோணம் எப்படி பிடிச்சிருக்கேன், அது முதல்ல தயவு செஞ்சு பாருங்கள். ஒவ்வொன்றும் நல்லா கூர்ப்பாக வாட்ச் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சொல்கிறேன், என் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு 2-3 டைம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் 3rd டைம் வாட்ச் பண்ணும்போது நீங்கள் வந்து என்னோடவே கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுங்கள். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு புரியும்.
இல்ல உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோனே எனக்கு வரல அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பென்சில் எடுத்துக்கங்க. பென்சில் எடுத்து அது மேலேயே ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கங்க. அதாவது நான் எந்த டிசைன் போடுறனோ அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிட்டு வாங்க. அதுக்கு மேலே இந்த மெஹந்திய வச்சு கோன் வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு டைம் நீங்களா கோனில் வந்து செப்ரேட்டடாக பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் ட்ரை பண்ணினேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அப்படி தான் ட்ரை பண்ணினேன். ஃபஸ்ட் நான் பென்சில்லே தான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தாங்க நான் மெஹந்தியை ஸ்டார்ட் பண்ணினேன். அதுவும் மெஹந்தி கொஞ்சம் அப்படி அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் நல்லா போட ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி தாங்க எடுத்த உடனே யாருக்குமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போடுவோம். இதெல்லாம் ஜிஜிபி மேட்ரு அப்படின்னு தான் போடுவோம். பட் போட நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். வேறு ஒன்றும் இல்லைங்க. ஈஸி தான், சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலேயே முடியும்.